ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு ஆவியானவர் பாராட்டிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக மீண்டுமாய் தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த தொடரிலே கூட ஆவியிலே நிறைந்து இருங்கள். ஏனென்றால் இந்த பூமியிலே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். யாரை? அவருடைய பிள்ளைகளை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பூமியிலே வெற்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த பூமிக்கு நீங்க தான் வெளிச்சமாக, உப்பாக நீ இருக்க வேண்டும். இந்த பூமிக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ வேண்டும். உங்களை பார்க்கிற அநேகர் இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், இவர்கள் ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் என்ன என்பதை தெரிவதற்கு உங்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் இந்த பூமிக்கு உப்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஏனென்றால் அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த பூமியில வந்த எந்த ஒரு மனிதனும் அவன் வெட்கப்பட்டு போய் விடாதபடி, யாரும் நரகத்துக்கு சென்று விடாதபடி இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்கும் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி அவர் மீட்பை மனிதனுக்கு இலவசமாக பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதாங்க பெரிய கிருபை. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நாம் பலி செலுத்தினால் நம்முடைய பாவம் ஒரு வருடத்திற்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். மீண்டும் பிரதான ஆசாரியன் பலிகளை போய் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே மிருகத்தினுடைய மிருகத்தை பலியிட்டு அந்த ரத்தத்தை அந்த கிருபாசனத்தில் தெளிக்கின்ற பொழுது அந்த ஒரு வருடத்திற்கும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தேவகுமாரனாய் இருந்தால் மனுஷகுமாரனாய் வந்து நமக்காக ஜீவ பலியாகி தன் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து இந்த பூமியிலே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 37 நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். பாத்தீங்களா? இயேசு நாம் அன்பு செலுத்துவதற்கு முன்பாகவே அவர் நம்மேல் அன்பு செலுத்தி நம்மை முற்றிலும் எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய காரியங்கள், பொருளாதார காரியங்கள், சரீர சுகத்திலே ஜெயம் பெற்றவர்களாய் என நம்மை தேவன் மாற்றி இருக்கிறார். இதற்கு முக்கியமான ஒரு காரியம், நீங்க பெரிய விலைக்கரை செலுத்த வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவே என்னுடைய உள்ளத்திலே உம்மை நான் என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பாவத்தை நீ சுமந்து கல்வாரி சிலுவையிலே நீ சுமந்து ரத்தத்தை சிந்தி நீர் அடக்கம் செய்யப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர், நீரே என் இரட்சகர் என்று வாயினால் அறிக்கை செய்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளையாய் மாறுறீங்க. அவர் உண்மையில் அன்பு செலுத்துகிறார். அதன் மூலமாய் நீங்கள் முற்றிலும் மோர் தென் கான்கரர் என எல்லா காரியங்களிலும் ஜெயங்கொண்டவனாய் முற்றிலும் வெற்றி பெற்றவனாய் நீங்க வாழ்றீங்க. ஹல்லேலூயா. அதனால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியின் வாழ்க்கையாய் இருக்கிறது. தேவன் எல்லாவற்றிலும் நீங்க ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு நிறைவின் தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் அதாவது நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போய்விடக்கூடியதாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில கண்ணீரோடு, கவலையோடு, சாபத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டங்களோடு, குடும்பத்தில் குழப்பத்தோடு வாழ்றீங்களா? இந்த நிறைவான சமாதான கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்தில் அழைங்க. அவர் உங்க உள்ளத்தில் வருகின்ற பொழுது உங்கள் உள்ளம் மட்டுமல்ல, உங்கள் இல்லமும் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்க உள்ளத்திலே அவர் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகின்ற பொழுது அவரே சமாதான பிரபு, அவரே சமாதான கர்த்தர். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, தேவன் கொடுக்கிற அந்த சமாதானம் மெய்யான சமாதானம், தெய்வீக சமாதானமாய் உங்க வாழ்க்கையில இருக்கும். ஹல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கை இன்றைக்கு குறைவோடு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையை தேவன் ஃபுல்ஃபில் லைஃப், அதாவது முழுவதுமா இயேசுவை நீங்க உள்ளத்தில ஏற்றுக்கொண்டு நிறைவான அன்பை பெறுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையாக, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த விதத்திலும் குறைவோடு வாழ வேண்டும் என்று தேவன் பிரியப்படல.
அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் பாருங்க, அன்றன்றா ஏன்னா அவங்களுக்கு உணவிற்கு அவங்க கஷ்டப்படணும். அங்க எப்படிப்பட்டிருந்தாங்க? 430 வருடங்களும் அடிமைகளாக தலையை நிமிர்ந்து பார்த்து நடக்க முடியாது. ஆனா பார்வோனுக்கு அடிமையாக ஒரு அடிமையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தமோ திட்டமோ என்ன? கர்த்தர் அந்த எகிப்துள்ள அடிமைத்தனத்தில் அவர் மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் தேவன் இறங்கி வந்தார் என்று யாத்திராகமத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் என்ன? அவருடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்திலே வாழ வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அதற்காகத்தான் தேவன் அன்றைக்கு இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததன் நோக்கம் என்ன? நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி யோவான் 10:10 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். ஆனால் இயேசுனுடைய விருப்பம் என்ன? நானோ ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க உள்ளத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கின்ற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமான வாழ்க்கை, நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப உங்க குடும்பத்தில் இன்றைக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா? நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த ஆவியானவர்னாலே நீங்க நிரப்பப்படணும். உங்க உள்ளான மனிதனை தேவன் ஆட்கொள்ளும்படியாய் உங்கள் மாமிச சிந்தைகள் உங்களுடைய மனம் போல் எண்ணம் போல் வாழாதபடி ஆவியானவருக்கு உங்களை நீ விட்டு கொடுத்து தேவனுடைய நிறைவை நீங்க பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நிறைவுக்குள்ளும் ஆண்டவர் நடத்துவார். உங்களுடைய ஓட்டம் ஜெயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். நீங்க முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் ஏனோ தானோ என்றல்ல. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருந்தாங்களா, அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசே அவர்களை அழைத்து கொண்டு எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு அந்த கானான் தேசத்துக்கு 40 வருடங்கள் அழைத்து கொண்டு வருகிறார். வருகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது? அன்றன்றைக்கு அவர்களுக்கு ஆகாரத்துக்காக தேவனை நோக்கி பார்க்கணும். தேவன் ஒவ்வொரு நாள் அவர்களுக்கு காலை மன்னாவை கொடுப்பாரு. குடிக்க தண்ணீர் கண்மலை அவர்களோடு வரும். அந்த கண்மலை தண்ணீர்னாலே அவர் குடிப்பார்கள். இப்படியாக கர்த்தர் 40 வருடம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாரு? ஆண்டவர் வழி நடத்தினார். அன்றன்றைக்கு ஒரு தேவை அவங்க மீதி வைக்க முடியாது. ஏன்னா அப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓய்வு நாளுக்கு முன்பனாக சேர்த்து கொள்ளப்பட வைக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக மற்ற நாட்களில் நீங்க சேர்த்து வைக்க முடியாது. அப்படி வைத்து அது கெட்டு போய்விடும். அப்ப தேவன் அன்றன்றைக்கு தேவைகளை தேவனை நோக்கி பார்க்க வேண்டியதாக இருந்தது. அவர்களுக்கே அது போதாமையாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து 40 வருடம் வனாந்திரத்திலே அவர்கள் வந்தார்கள். தேவனுடைய திட்டம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் அவர்களை கொண்டு போய் வைத்தார். ஹல்லேலூயா. அந்த கானான் தேசத்தில் அவர்கள் கால்கள் வைத்த பொழுது அவர்களுக்கு மன்னா 40 வருடம் பொழிந்த மழை என்ன செய்யப்பட்டது? அங்கே அவர்களுக்கு அந்த மன்னா நிறுத்தப்பட்டது. தேவன் நிறுத்தினார். அவர் ஏற்கனவே அங்கே கானான் தேசத்தில் வாழ்ந்த எகிப்தியர், அந்த எபூசியர் அவங்கள என்ன பண்ணாங்க? அந்த முழு தேசத்திலையும் ஏற்கனவே வீடை கட்டி வச்சிருந்தாங்க, நிலங்களை பயிரிட்டு வச்சாங்க. இந்த ஜனங்கள் யோசுவா தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் சென்று அவர்களை முறியடித்து அங்கே இருக்கக்கூடிய பாலையும் பசுமை புரட்சி ஆண்டவர் இங்க வெண்மை புரட்சி பாலை கொடுத்தாரு. பசுமைகள் எல்லாம் வயல்நிலங்கள் விளைந்திருந்தது. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தபடி அந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆவிக்குரிய பிரகாரமாய் இருக்கிற நாம் தான் இஸ்ரவேலர்கள். கர்த்தருடைய திட்டம் என்ன? நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். இந்த பூமியில ஒரு பரிபூர்ண ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஆவியில சந்தோஷம், சரீரத்தில் ஒரு சந்தோஷம், பொருளாதாரத்தில் சந்தோஷம், மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இயேசு கிறிஸ்து இதை நமக்கு என்ன செய்றாரு? இலவசமாக கொடுக்கிறாருங்க. இலவசமாய் தேவன் கொடுக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? இலவச, அதாவது ஆசியா தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசம் ஆசியா கண்டத்தில் இருக்கிறது. ஆசியாவிற்கு ஓசியாக கிடைத்த மேசியா என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு இலவசமாய் இந்த மாபெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை? காவடி எடுத்து அலைய வேண்டியதில்லை, தலையில சுமந்து செல்ல வேண்டியதில்லை, நம்ம ரத்தத்தை சிந்த வேண்டியது கிடையாது.
நம்முடைய ஒரே இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த மீட்பை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அவர் பரமேறி சென்ற பொழுது இன்றைக்கு நம்மை வழிநடத்துவதற்கு, சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் நமக்கு என்ன செய்றாரு? பலனை கொடுக்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 18வது அதிகாரம் 29வது வசனத்திலே தாவீதுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? தாவீது என்ன சொல்றார் பாருங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னுடைய சொந்த முயற்சினால் அல்லங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்து தேவனை நோக்கி அந்த அதிகாலை, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது என என்று பார்க்கிறோமே. காலையில் எழுந்தவுடனே அப்படியே பரலோகத்தை நோக்கி, பரத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, இன்றைய நாளுக்கு தேவையான எங்களுக்கு கிருபையை கொடுங்க. தேவனை சந்தித்து விட்டு நீங்க உலகத்தை பாருங்க, ஜனங்களை பாருங்க, எல்லாருடைய கண்களும் உங்களுக்கு கிருபை உண்டாகும். அந்த நாளை வெற்றிய நாளாக ஆண்டவர் மாற்றுவார். ஏனென்றால் அன்றைக்கு நாளுக்குள்ள அந்த பிரச்சனை என்ன செய்யுங்க? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு உன்னத பலன் தேவை. உங்க சொந்த பலத்தினால உலகத்தை ஜெயிக்க முடியாது. உலகத்தின் அதிபதியானவன் பிசாசானவன். அவனை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு பலன் தேவை. தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். நான் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள், பெரிய சேனை என்ன, அநேக போர் படை என இருக்கக்கூடிய அந்த சேனை, ஏன்னா 1000 சேனைகள் இருக்கக்கூடிய அந்த சேனைக்குள்ள தேவனால பாய்ந்து செல்வேன். உம்மாலே நான் மதில் பாருங்க. அன்றைக்கெல்லாம் ராஜாக்களோட கோட்டைகள் எப்படி இருக்கும்? பெரிய மதில்கள் இருக்கும், கற்களால் செய்யப்பட்ட மதில். உம்மால நான் ஒரு மதிலை கூட தாண்டுவேன் என்று தாவீது சொன்னார். அதன்படியாக கர்த்தர் அவருக்கு அவர் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். தாவீது ஒரு பேரரசனாக 40 வருடங்கள் ஒரு பேரரசனாக திகழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தை எதனால் நிரப்புறீங்க? ஏன்னா அதான் மிக முக்கியம். உங்கள் இருதயத்தை எதனால் இருப்பீங்க? ஃபுல் பிளஸ் ஃபில் ஈக்குவல் டு லைஃப். புரியுங்களா? ஃபுல் ஃபில் லைஃப். புரியுங்களா? எதை உங்க இருதயத்தினால் நிரப்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். தேவனால, தேவ பிரசன்னத்தினால நீங்க என்ன செய்யறீங்க? உங்க இருதயத்தை நிரப்புனீங்கன்னா உங்கள் வாயின் வார்த்தைகள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவாரு. உங்களுக்கு வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகி இருக்கும். ஹல்லேலூயா. தீய காரியங்கள், நீங்க என்ன உலகத்தின் காரியங்கள், உலக பாடல்கள் காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்து கொண்டு அதையே மனதில் பார்த்தீங்கன்னாக்க, ஏன்னா அநேக சீரியல், டெலிவிஷன் வரக்கூடிய சீரியல் பார்த்தா மாமியா மருமக சண்டை, ஏன்னா குடும்பத்தில் குழப்பங்கள், ஏன்னா பிரச்சனைகள், வைராக்கியங்கள், பழிக்கு பழி, இப்படித்தான். அதனால உங்க மனதில் நிரப்புனீங்கன்னா அதே போல தான் நீங்க செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்க வாழ்க்கை கண்ணீரும் கவலையுள்ள வாழ்க்கையாக இருக்கும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க இருதயத்துல ஆண்டவரை வரவழைங்க, இயேசுவை வரவழைங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, ஆவியினால் நிரப்புங்கப்பா என்று கேளுங்க. ஆவியினால் நிரப்ப ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார். ஆவியானவர் எப்படி நீங்க நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு வழி நடத்துவார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் குடும்ப ஜபங்கள் செய்து அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேசி பாருங்க. உங்க வாழ்க்கையே மாறும். உங்க வாழ்க்கை கப்பலை பரிசுத்த ஆவியானவரே அந்த சுக்கானை என திருப்பி நடத்துவார். நல்ல வெற்றியுள்ள துறைமுகத்தை நோக்கி நீங்க அடைவீங்க. வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. அதனால இன்றைக்கு எதனால உங்க எண்ணத்தை, சிந்தனைகளை எதை நீங்க ஃபுல்ஃபில் பண்றீங்க? புரியுங்களா? ஏன்னா எதனால நிரப்புறீங்க? அது மிக முக்கியம். அப்ப சற்று உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்க இருதயத்தை எதனால நீங்க நிரப்பி இருக்கிறீங்க? அதுதான் உங்க வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கும், வாழ்க்கையை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். ஃபுல் பிளஸ் ஃபில் ஈக்குவல் டு லைஃப். அதான் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. தேவனை முன்பாக வைங்க, ஆண்டவர் முன்பாக வைங்க. ஒவ்வொரு நாளும் தேவனை முன்பாக உங்க மனக்கொண்டு வைக்கின்ற பொழுது பாருங்களேன், உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்திய 6வது அதிகாரத்தில் பார்க்கணும்ல. ஏன்னா அப்ப ஆண்டவர் எவ்வளவு சொன்னார் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடினீங்கன்னா சகலமும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க முதலாவது தேவனால, தேவ பிரசன்னத்தினால, ஆவியானவரால் நிரப்பப்படுங்க. ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது நானோ ஜீவன், உங்க கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறாரு. அந்த ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறான். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் என்ன செய்தாங்க? எகிப்தில்
என பற்றாக்குறை அடிமையாக வாழ்ந்தார்கள். வனாந்திரத்திலே அவர்கள் அன்றன்றைக்கு என அவர்களுக்கே என போதுமானதாக இருந்தது. ஆனால் கானான் தேசத்திலே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதை நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் உற்றார் உறவினர்கள் என பெற்றோர்கள் எல்லாருக்கும் கொடுக்கும்படியான ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். அதனால்தான் தேவன் விரும்புகிறார் என கர்த்தர் சொன்னாரு, என்னாலே உன்னுடைய நாட்கள் விருத்தியாகும். ஹல்லேலூயா. என சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91:16 சொல்றார் பாருங்க, நீடித்த நாட்கள் யாரு? கர்த்தர் தான் கொடுப்பாரு. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பினால் அவனை ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியில நீங்க நல்ல வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, நீடித்த நாட்கள் வாழ வேண்டுமா? வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் வசனம் 11 என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஹல்லேலூயா. நீ எல்லா விதத்திலும் வாழ்ந்திருக்க வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் வசனம் 11 என்னாலே உன் நாட்கள் பெருகும். பாருங்க, நீ எல்லாவற்றிலும் குறைவாக இருக்கிறீங்களா? செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குறைவு எந்த காரியத்தில் இருக்கிறது? குடும்பத்தில் பொருளாதாரத்தில் குறைவு இருக்கிறதா? குடும்பத்தில் சரீர வியாதியோடு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதா? பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய எக்ஸாமினேஷன்ல வெற்றி நல்ல ரேங்க் எடுத்து நல்ல மேல் படிப்பு படித்து வேலைகளுக்கு செல்ல வேண்டுமா? கர்த்தர் சொல்கிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும், என்னாலே உன் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் பெருகும், என்னாலே உன் குடும்பத்தில் சமாதானம் பெருகும், என்னாலே உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், என்னாலே உன்னுடைய பொருளாதாரம் செழிப்பாக இருக்கும், என்னாலே உன்னுடைய பிசினஸ் செழிப்பாக இருக்கும், என்னாலே நீ செய்கிற எல்லா காரியங்களும் வர்த்திக்க பண்ணுவேன் என உன் ஆயுசின் வருஷங்களை கூட விருத்தியாக்குவேன். பாருங்க, கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பது மட்டுமல்ல, நீண்ட ஆயுளையும் தேவன் தருகிறார் என்று நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் வசனம் 11 நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப வேத வசனம் சொல்கிறது என்னாலே. அப்ப நீங்க என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். கர்த்தரை தேடுகின்ற பொழுது, ஏன்னா அவரையால் தான் நிரப்பணும் உங்க இருதயத்தை, உள்ளத்தை. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க ஒவ்வொரு நாள் எழுந்து சின்ன வீட்டில் நன்றா அந்நிய பாஷை பேசி துதிங்க. வெளியே செல்றீங்களா? அப்படியே அபிஷேகத்தோடு போங்க. நீங்க அபிஷேகத்தின் நிமித்தமாய் நீங்க செல்கிற ஏன்னா பஸ்ஸோ எம்ஆர்டியோ ட்ரெயினோ ஏன்னா விமானமோ எதுவுமே சேதமடையாதபடி ஆண்டவர் உங்கள் நிமித்தமாய் ஒரு நீதிமான் நிமித்தமாய் கர்த்தர் என அந்த முழு விமானத்திலையும் அந்த ட்ரெயினில் இருக்க எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அன்றைக்கு லோத்து நிமித்தமாய் கர்த்தர் பார்த்தீங்கன்னாக்க அன்றைக்கு எல்லா அந்த ஒரு நீதிமான் நிமித்தமாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஏன்னா ஒரு நீதி விமானம் தான் நான் நினைச்சுவேன், அவர்கள் எல்லாம் அழிக்காத பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க அங்க. ஏன்னா ஆனா தேவன் இன்றைக்கு என்ன செய்யறார்? உங்கள் நிமித்தமாய் உங்களுடைய எல்லா குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில எல்லா காரியத்திலும் தொழிலிலே நீங்க ஒரு சுபிட்சமாய் வெற்றியுள்ளவர்களாய் ஜெயமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி பிள்ளைகளுடைய அன்பிலே நன்றாக இருக்க வேண்டும், ஒரு தெய்வீக குடும்பமாய். என யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். பாருங்க, அப்ப முழு குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கின்ற பொழுது முழு குடும்பத்தில் என தேவ பிரசன்னம் தேவ மகிமை, கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் இன்றைக்கு தேவனால் தான் நம்முடைய நாட்கள் பெருத்தியாக இருக்கும், நம்முடைய நாட்கள் பெருகும், நம்முடைய நீடித்த நாட்களாக கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய பூமியிலே நாம் என்ன தேவனுடைய விருப்பம் என்ன? நம்ம நீண்ட நாட்களாக வாழ வேண்டும் என்பதுதான். அதனால தான் என்னாலே உன் நாட்கள் பெருகும். ஆண்டவர் சொல்கிறார் வசனத்தில் பார்த்தோம்ல, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியில நம்ம நினைக்கிறோம் நீடூண்டி வாழ்க, நல்லன்னு சொல்றோம் எல்லாரையும், நன்றா நீண்ட நாட்கள் வாழ்க என்று. அப்ப இந்த பூமியில ஏன் வாழ வேண்டும்ல? எல்லாம் பெருக்கத்தோட வாழ்கணும், தேவன் விரியப்படுகிறார். அப்ப எப்படின்னாக்க கர்த்தர் நம்மளுடைய நாட்களை விருத்தி செய்யக்கூடியவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தான் நம்முடைய நாட்கள் ஆயுளை வாழ்க்கையை விருத்தியாக்கக்கூடியவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, பூமியிலே நோபாவினுடைய நாட்களை பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, ஜனங்கள் எல்லாம் 800 வருஷம் 900 வருடம் அன்னைக்கு பூமியில வாழ்ந்தாங்க. புரியுங்களா? நோபா வந்து 900 ஜனங்கள் பாருங்க 900 வருஷம் என்று வாழ்ந்தாங்க. ஆதாம் பார்த்தீங்கன்னா 930 வருடம் வாழ்ந்தார். ஏன்னா ஜனங்கள் அன்றைக்கு நோவா நாட்கள்ல
எல்லாம் பார்த்தாலும் இந்த ஆபிரகாம் நாட்கள்லாம் பார்க்கும்போது 900 வருடத்துக்கு மேலாக அந்த ஜனங்கள் வாழ்ந்தாங்க பார்க்கிறோம். ஆதாமுடைய ஆயுசு 930 வருஷம் ஆதாம் வாழ்ந்தாரு. புரியுங்களா? சேத்தினுடைய ஆயுசு 912 வருடம் வாழ்ந்தாரு. ஏனோசுடைய வாழ்க்கை 905 வருடம் வாழ்ந்தாரு. கேனானுடைய ஆயுசு 910 வருடம் வாழ்ந்தாரு. மகலாலேயுடைய ஆயுசு 805 வருடம் உயிரோடு வாழ்ந்தார். யாருடைய ஆயுசு 962 வருஷம் வாழ்ந்தார். ஆனால் மிக நீண்ட நாட்கள் உயிரோடு பூமியில வாழ்ந்தவர் யாருன்னா மெத்துசூலா 969 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாக அன்றைக்கு எல்லாரும் 900 வருடங்களுக்கு மேல வாழ்ந்த பொழுது பூமியிலே மனுஷர்கள் பெருகின பொழுது பாவம் பெருகியது. பாவம் பெருகின பொழுதுதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 3 என்னுடைய ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழாதபடி மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி வாழ்ந்தினால்தான் ஆண்டவர் அன்றைக்கு நோவா நாட்களில் மனிதனுடைய வாழ்க்கை 120 வருடமாக தேவன் குறைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நோவாவின் நாட்கள் மட்டுமல்ல, மோசேயின் நாட்கள் என்ன சொன்னார் பாருங்க. மோசேயின் பக்தன் இப்படி சொல்கிறார். சங்கீதம் 90வது அதிகாரம் வசனம் 10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் நாட்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் இடத்துல சொல்லுங்க, ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கின்ற பொழுது நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். புரியுங்களா? ஆபிரகாம் மரிக்கின்ற பொழுது 125 வருடங்க. புரியுங்களா? ஆபிரகாம் சொன்னாரு, நல்ல சமாதானத்தோடு நீ என்ன செய்வாய், நல்ல முதிர் வயதிலே உன் பிதாக்களிடத்தில் நீ அடக்கம் பண்ணப்படுவாய் என்று என்ன ஆதியாகமம் 15வது அதிகாரம் வசனம் 15 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஒரு விக்கிர ஆராதனையிலிருந்து ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து நல்ல முதிர் வயதிலே அவனை ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை கர்த்தர் என்ன இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், யூதர்களுக்கெல்லாம் ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றி அவருடைய சந்தைதான் பூமியில் இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆபிரகாமை 125 வருடம் வாழும்படியாக செய்தார். என்ன சொல்ற வேதவசனம் சொல்கிறதுனா, நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம் என்று நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 31 சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? நீதியின் வழியில் வரக்கூடிய அந்த நரைமயிரானது மகிமையான கிரீடமா. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, நீங்க நீதிமானா இருங்க, நீங்களும் மட்டுமல்ல நீண்ட ஆயுளோடு உங்க பிள்ளைகள் எல்லாம் வாழ்வீங்க. துன்மார்க்கமாய் மனதும் மாமிசம் விரும்பிடும் போல வாழ்வு. பாருங்க, அநேகர் இந்த சரீரத்தில் ரத்தமும் சதை இருக்கும் போது மனம் போல வாழ்றாங்க. என அநேக மனைவிகளையும் அநேக கணவரை தேடுறாங்க. சில நாட்களில அவங்க என்ன செய்யறாங்க, சரீரத்தில் பலம் குன்றுகின்ற பொழுது அனாதைகளாய் விடப்படுறாங்க. வாழ்க்கை அனாதைகளாய் கண்ணீரோடு கவலையோடு தன்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லாதபடி நாட்களை கழிக்கிறாங்க. அவர்கள் முடிவு பயங்கரமாயிருக்கிறது. இப்ப நீதிமானாய் வாழ்ந்தோம்னா, நீதிமான் வாழக்கூடிய நம்மளுடைய அந்த நரைமயிரானது என்ன மகிமையான கிரீடமா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? மகிமையான கிரீடத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் நீதிமானாய் வாழ்கின்ற பொழுது. ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் மகிமையான கிரீடத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு பெருக்கத்தை கொடுப்பேன். ஏசாயா 46வது அதிகாரம் வசனம் 4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருக்கு பாருங்க, உலகத்துல வயசானவர்களை பார்த்தா ஐயோ நான் மற்றவர்களுக்கு பாரமாயிருவனும். இன்றைக்கு அநேக முதிர் வயதுள்ள ஏன்னா ஆர்பனேஜ் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அநேக ஹோம்ல பெற்றோர்களை என்ன போய் சேர்த்துடுறாங்க. பிள்ளைகள் அவங்களை கவனிக்கிறது கிடையாது. பிள்ளைகள் அங்க பெற்றோர்களை ஒரு அனாதை போல தன்னை கவனிப்பாரற்று அந்த அனாதை இல்லத்துல அந்த முதியோர் இல்லத்துல அவங்க தவிக்கிறாங்க. கடைசி நாட்களில் சின்ன பிள்ளை போலதான் அவங்க இருப்பாங்க. அவளை கவனிப்பதற்கோ பேரம்பேத்தியை கொஞ்சுவதற்கோ அனுமதிக்க மாட்டாங்க. வரக்கூடிய மாமியா மருமக ஏன்னா சரியா கவனிப்பது கிடையாது. மகனும் மருமகளும் ஏன்னா அந்த பெற்றோர்களை நேசிக்காதபடி அவர்கள் கண்ணீரோடு உடைய கடைசி நாட்களிலே. புரியுங்களா? அப்ப என்ன வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஏன்னா கர்த்தர் தெளிவா நமக்கு வேத வசனம் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன உன்னோட ஆயுசு நாட்கள் நீட்டிப்பதற்கு
தாயின் தகப்பனை கனம் பண்ணு சொல்றாரு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்க வாழ்க்கை கண்ணீரும் கவலையும். ஏன்னா தன்னுடைய வாலிப நாட்களே மனமும் அம்ச போல் வாழ்ந்து பிள்ளைகளை கவனிக்கிறது கிடையாது. அடிக்கடி கணவனை மாற்றுவது, அடிக்கடி மனைவியை மாற்றுவது. அப்படி மாற்றுகின்ற பொழுது அவங்க என்ன செய்றாங்கனாக்கா, வாழ்க்கை கடைசி நாட்களிலே இந்த பூமியில சில காலம் தான் வாழ்றாங்க. அன்றைக்கு அவங்க தேவனை தேடாதபடி, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, உலக காரியங்கள், உலக சிற்றங்களால் தன்னுடைய இருதயத்தையும் என மனதையும் நிரப்புனதுனாலே அவங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்குது? கண்ணீரின் வாழ்க்கை, நிரம்புகிற வாழ்க்கை, நிரம்பி வழிகிற வாழ்க்கை அல்ல, ஜீவனுள்ள வாழ்க்கை அல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால சொல்றாரு, கர்த்தர் சொல்றார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி நான் செய்வேன், நரவயது மட்டும் உங்களை தாங்குவேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இயேசு பிடித்துக் கொள்ளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருவேளை வயதானவர்களோ என்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீங்கள் பூமியில கவலையே போட வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, நான் தான் உங்களை நினைச்சுவேன், முதிர் வயதுக்கு வரைக்கும் நினைச்சுவேன், உங்களை தாங்குவேன், தப்புவிப்பேன், உங்களுக்கு உதவி செய்வேன், என நான் இனிமேல் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேங்க. ஹல்லேலூயா. உலகத்தார போல கவலைப்பட வேண்டிய நீங்க கடைசி வரை நல்ல ஜீவனோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, யாருக்கும் பாரம் இல்லாதபடி நீங்க என்ன செய்வீங்க? குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு வாழ்வீங்க. உங்க வாழ்க்கை நிரம்பி ஒழிகிற வாழ்க்கையாக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வாரும். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் நீங்க என்ன செய்யணும்னாக்கா, தேவன் உங்க இருதயத்துல தேவ அபிஷேகத்தினால் நிரம்புங்க. ஏன்னா உங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியினால் நிரம்புங்க. நிரம்பி தேவனால என்னுடைய நாட்கள் பெருகும். ஆண்டவர் தான் என்னுடைய தேவன், இயேசு தான் என்னுடைய தேவன், கர்த்தர் ஒருவரே என என்னுடைய தேவன். இயேசு எனக்காக இந்த பூமியில வந்து மரித்து எனக்கு அடக்கம் செய்யப்பட்டு 3 நாள் உயிரோடு இருந்து என்னை நேசிக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இன்றைக்கு வியாதியோடு இருக்கிறீங்களா? பலவீனப்பட்டு போயிட்டீங்களா? டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கீங்களா? இயேசுவை நோக்கி பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்பொழுது உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்றாரு? உங்கள் நாட்களை பெருக பண்ணுகிறார். உங்களுடைய ஆயுசை ஆண்டவர் விருத்தியாக்க விரும்புகிறார். உங்கள் வியாதியினுடைய படுக்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்க தெரிந்து கொள்ளணும், என்னுடைய வழிகாட்டி இயேசு கிறிஸ்து தான். என்னுடைய முதலாவது தேவனை தேடுவேன். ஒவ்வொரு நாள் அதிகாலையில் அவர் தேடுவேன், அவருடைய பிரசன்னத்தை தேடுவேன். அந்த பிரசன்னத்தினால என்னை நிரப்புவேன். என்ன ஃபுல்ஃபில் ஈக்குவல் டு லைஃப், அபண்டன்ட் லைஃப். புரியுங்களா? உங்கள் இருதயத்தை தேவ பிரசன்னத்தினால நிரப்புங்க, ஆவியானவரால நிரப்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க. பேசுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையாக, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் நாட்கள் பெருக வேண்டும் என்றால், உங்களுடைய பூமியிலே வெற்றுள்ள வாழ்க்கை, பெருக்கத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் தான் உங்கள் நாட்கள் பெருகும். என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று சொல்லப்பட்டபடி தேவனாலே உங்கள் நாட்கள் பெருகும். தேவனை தெரிந்து கொள்ளுங்க. இது தொடர் போதனையாக இருப்பதனாலே இன்னும் வருகின்ற தொடர் போதனையில எப்படியாக நாம் பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த பூமியிலே ஒரு முற்றிலும் ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழும்படியாய், அதற்காகத்தான் பூமியிலிருந்து வந்தீர், பரலோகத்தில் பூமிக்கு வந்தீர், ரத்தத்தை சிந்தினீர். ஆண்டவரே, நீர் கல்வாரிசிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர். என எழுப்பினது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கல்வி நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியிலே ஆண்டவரை சாட்சியுள்ள வாழ்க்கையாய், ஜெயமுள்ள வாழ்க்கையாய், தெய்வீக சமாதானத்தில் வாழ வேண்டும் விரும்புகிறீர். அவருடைய வாழ்க்கை பரிபூர்ண வாழ்க்கை வாழ வேண்டும் விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து வாரம் முழுவதும் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கொடுங்க, வெற்றியை கொடுங்க. தீங்கு, வியாதிகள், விபத்துகள் வராதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்தும். தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெற்றியை கொடுங்க, ஜெயத்தை கொடுங்க, வியாதி படுக்கையை மாற்றுங்க, நீண்ட ஆயுளை கொடுங்க, ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.